ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு நம்ம டாக்கரை பத்தி பார்க்க போறோம். ஸோ டாக்கர் டாக்கர்னா என்னன்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா டாக்கரோட அவசியம் ஏன் ஏற்பட்டது? இல்ல டாக்கருக்கு முன்னாடி எப்படி டெவலப்மெண்ட் டெஸ்டிங் இந்த மாரி சைக்கிள்ஸ்லாம் எப்படி இருந்தது? அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா, டாக்கர் வந்ததுக்கப்புறம் டாக்கரோட நெசசிட்டி என்ன? அதனோட அவசியம் ஏன் ஏற்பட்டது? எந்த அளவுக்கு பாப்புலாரிட்டி கெயின் பண்ணறதுக்கு டெவலப்பர்ஸ் அ மத்தியில அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டெஸ்டர் அதுக்கப்புறம் டிப்ளாய்மென்ட் டீமும் பார்த்தீங்கன்னா, டாக்கர பிரிஃபர் பண்றாங்க. இது ஏன் இந்த அளவுக்கு பாப்புலரைஸ் ஆச்சு? அதுக்கப்புறம் இதோட அவசியம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்ம ஒரு டெவலப்மெண்ட் சைக்கிள் பத்தி பார்க்கணும்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சைக்கிள் ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம ஒரு விஷயத்த நம்ம டெவலப் பண்ணுவோம். டெவலப்பர்ஸ் டெவலப் பண்ணுவாங்க. அத டெவலப் பண்ணி டெஸ்டிங் டீம்னு இருக்கும். கொஞ்சம் பெரிய கம்பெனி, மிட் சைஸ் கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே தனித்தனி டீமா இருக்கும். ஸோ டெவலப்பர்ஸ்ன்னு தனியா இருப்பாங்க. அவங்க டெவலப் பண்ணுவாங்க. டெஸ்டர்ஸ்ன்னு தனியா இருப்பாங்க. அவங்க டெவலப் பண்ற விஷயத்த டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் டெஸ்டிங் டீம் அப்ரூவ் பண்ணிடுச்சுன்னா அது டிப்ளாய் பண்ணுவாங்க புரொடக்ஷன்ல. அப்படி டெஸ்டிங் டீம்ல ரொம்ப ஏதாவது சிக்னிஃபிகன்ட்டா பக் இருந்ததுன்னா, அத திருப்பியும் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் டீம்க்கே சொல்லுவாங்க. திருப்பியும் டெவலப்பர்ஸ் அந்த பக்லாம் ஃபிக்ஸ் பண்ணி, திருப்பி ரிலீஸ் பண்ணுவாங்க. இதான் டெவலப்மெண்ட் சைக்கிளா இருக்கும். ஸோ டெவலப்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க டெவலப் பண்ணுவாங்க. டெவலப் பண்ணி அத டெஸ்டர் கிட்ட குடுப்பாங்க. டெஸ்டிங் டீம் கிட்ட. டெஸ்டிங் டீம் ஒரு பெரிய டீம் இருக்கும். அவங்க ஒரு டீம் கிட்ட ஒரு டெவலப்மெண்ட் டீம் கிட்ட இருந்து மட்டும் வராது அவங்களுக்கு இன்புட்ஸ், அ டெஸ்டிங் ஜாப். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய டெவலப்மெண்ட் டீம் இருக்கும். ஒரு 10, 15 டெவலப்மெண்ட் டீம் இருக்கும். அவங்க கிட்ட இருந்து டெஸ்டிங் எல்லா இதையும் டெஸ்ட் பண்ணி அவங்க ஒரு ஒரு டீமுக்கு அது இது அப்ரூவ் பண்ணலாமா? புரொடக்ஷனுக்கு நம்ம அப்ரூவ் பண்ணலாமா? இல்லையான்னு அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் டிசைட் பண்ண பிறகு அது டிப்ளாய் பண்ணுவாங்க. அ புரொடக்ஷன் சர்வர்ல. ஸோ இதுதான் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சைக்கிளா இருக்கும். ஸோ இப்ப என்னன்னா இப்ப சிங்கிள் அப்ளிகேஷன் நம்ம டெவலப் பண்ணோம்னா ஒரு இதுல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டெவலப்மெண்ட் சைக்கிள்ல டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட மெஷின்ல என்ன வெர்ஷன் வேணுமோ, சப்போஸ் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ண போறோம். அதுல பார்த்தீங்கன்னா 3 லாங்குவேஜஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஒண்ணு பார்த்தீங்கன்னா ஜாவா, இன்னொன்னு நோட்.ஜேஎஸ், இன்னொன்னு பைத்தான். ஸோ இது எல்லாத்தோட லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 17 ஜாவா வெர்ஷன் 17. நோட்.ஜேஎஸ் பார்த்தீங்கன்னா 17.3. அதுக்கப்புறம் பைத்தானோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 3.8. ஸோ இத வச்சு நம்ம ஒரு அப்ளிகேஷன் நம்ம டெவலப் பண்றோம். டெவலப் பண்ணிட்டு இத நம்ம டெஸ்டிங் டீமுக்கு குடுப்போம். டெஸ்டிங் டீமும் பார்த்தீங்கன்னா, இதே இது அவங்க இதே வெர்ஷன் யூஸ் பண்ணி தான் அவங்க டெஸ்ட் பண்ணணும். அவங்க திடீர்னு வேற வெர்ஷனோ இல்ல ரொம்ப பழைய வெர்ஷன்ல டெஸ்ட் பண்ணாங்களோ, சில சினாரியோஸ் வொர்க் ஆகாது. அப்ப டெஸ்டிங் டீம் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க டெவலப் பண்ணது சரியில்ல சொல்லி திருப்பி அனுப்புவாங்க. திருப்பி இந்த மாரி பக் நெறைய ரைஸ் பண்ணுவாங்க. கடைசியா நெறைய ஏன் இந்த பக் ரைஸ் பண்ணாங்கன்னா, சில வாட்டி என்னன்னா டெஸ்டிங் டீமோட சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா, டெவலப்பர்ஸ் டீம் அப்கிரேட் பண்ணியிருப்பாங்க உங்க சாஃப்ட்வேர. அத வச்சு அவங்க டெவலப் பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயத்த டெஸ்டிங் டீம்க்கு கன்வே பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்ப டெஸ்டர் பார்த்தீங்கன்னா, நெறைய பக் திடீர்னு ஒரு வெர்ஷன்லயே பார்த்தீங்கன்னா, ஒரு 30, 40 பக் டக்குன்னு ரைஸ் ஆகும். ஸோ இந்த மாரி இது பண்ணும். அப்போ நீங்க டெஸ்டிங் டெவலப்மெண்ட் ஓட வெர்ஷன்ஸ் ஒரு மாதிரி இருக்கு. இதே இது பார்த்தீங்கன்னா, டெஸ்டிங் மெஷின்ல பார்த்தீங்கன்னா, அதுல வேற ஒரு வெர்ஷன் இருக்கு. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, டெஸ்டிங் டீம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு டீம் கிட்ட இருந்து மட்டும் அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணணும்னு வராது. அவங்களுக்கு ஒரு 10 டெவலப்மெண்ட் டீம் இருக்கும். 10 டெவலப்மெண்ட் டீம் கிட்ட இருந்தும் வரும். அப்ப இந்த மாரி இருக்கும்போது பழைய சினாரியோலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு டெவலப்பர்ஸ் டீமுக்குன்னு சொல்லி ஒரு தனி டெஸ்டரோ இல்ல ஒரு குரூப் ஆஃப் டெஸ்டர்ஸ் வச்சிருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, இந்த டீம் கிட்ட இருந்து அந்த டீமுக்கு அவங்க ரவுட் பண்ணுவாங்க. அப்படி ஒரே டெஸ்டர் தான் இல்ல கொஞ்சம் கம்மியான டெஸ்டர் தான் இருக்காங்கன்னா செப்பரேட் மெஷின்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஒரு மெஷின்லயும் பார்த்தீங்கன்னா இந்த டீம் கிட்ட இருந்து வந்தா இந்த மெஷின்ல தான் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. இல்ல டீம் ஏ கிட்ட இருந்து வந்தா டீம் ஏ கிட்ட இருந்து வந்தா டெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு சில குரூப் ஆஃப் மெஷின்ஸ் இருக்கும். ஒரு 5, 6 மெஷின்ஸ் இருக்கும். அதில தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்ப டீம் பி கிட்ட இருந்து வந்தா அதுக்கு ஒரு 4, 5 மெஷின் இருக்கும். அதில தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாரி தான் சினாரியோ இருந்துச்சு. ஸோ டெவலப்பர்ஸ் டீமோட அதே இத ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னா, அவங்க தனித்தனி டெஸ்ட் மெஷின் வச்சிருக்கணும். ஏன்னா, ஒரே டெஸ்ட் மெஷின்ல எல்லாத்தையும் கொண்டு வரதுக்கு முடியாத காரியம்.
ஸோ டெஸ்டரிங் டீம் பார்த்தீங்கன்னா, தனித்தனி மிஷின்ஸ் அவங்களால வைக்க முடியும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா நெறைய டெவலப்மெண்ட் டீம் இருக்கு. அவங்க கிட்ட இருந்து ரெகுலரா அவங்களுக்கு வந்து வரும். ஸோ இதே இது பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டெவலப்பர்ஸே பார்த்தீங்கன்னா, ஒரே ஆளே பார்த்தீங்கன்னா வந்து 2, 3 ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ற மாரி வந்து சினாரியோ வந்துச்சு. இப்ப 2, 3 ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணோம்னா, இப்ப பார்த்தீங்கன்னா வந்து அப்ளிகேஷன் ஏ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செட் ஆஃப் வெர்ஷன்ஸ்ல வந்து நீங்க வந்து ஒர்க் பண்ணணும். அப்ளிகேஷன் பி பார்த்தீங்கன்னா, இன்னொரு செட் ஆஃப் வெர்ஷன்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணணும். அப்ளிகேஷன் சி பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு செட் ஆஃப் வெர்ஷன்ஸ்ல ஒர்க் பண்ணணும். நீங்க வந்து சொல்லலாம் நம்ம எல்லாமே வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன்ல ஒர்க் பண்ணா எல்லாத்தையுமே நம்ம வந்து லேட்டஸ்ட் அப்கிரேட் பண்ணிட்டே போனா, நமக்கு வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும்னு. ஆனா பார்த்தீங்கன்னா வந்து சில அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, லெகசி அப்ளிகேஷனா இருக்கும். சில அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நெறைய பேக்கேஜஸ் யூஸ் பண்ணுவோம். அது யூஸ் பண்ற பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா சாஃப்ட்வேர்லயும் வந்து உங்களால வந்து எல்லா இதுலயும் வந்து உங்களால ரன் பண்ண முடியாது. இப்ப சப்போஸ் நீங்க பைத்தான் எடுத்தீங்கன்னா வந்து 2.7 வெர்ஷன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஓல்டு வெர்ஷன் அது. ரொம்ப பழைய பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடியே டெவலப் பண்ணியிருப்பாங்க. அந்த பேக்கேஜ்லாம் பார்த்தீங்கன்னா, 2.7ல தான் டெவலப் பண்ணியிருப்பாங்க. அத டிபெண்ட் பண்ணியிருக்க அப்ளிகேஷன பார்த்தீங்கன்னா, அந்த வெர்ஷன்ல தான் ரன் ஆகும். நீங்க வேற வெர்ஷன் வந்து யூஸ் பண்ண முடியாது. 3.8 வந்து யூஸ் பண்ண முடியாது. நெறைய எரர் வரும். உங்களால நீங்க அப்ளிகேஷன் டெவலப் பண்றதோட, அத சால்வ் பண்றதுக்கு தான் நீங்க வந்து நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ இந்த மாரி இருக்க சினாரியோல பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரே மெஷின்லயே வந்து நம்ம வந்து எப்படி எல்லா அப்ளிகேஷன் ஏவும் டெவலப் பண்ணணும், பியும் டெவலப் பண்ணணும், சியும் டெவலப் பண்ணணும்னா எல்லாமே வேற வேற வெர்ஷன்ல இருக்கு. இத நம்ம எப்படி கொண்டு வர முடியும் இது? இது ரொம்ப இது நான் வந்து நான் வந்து ஒரு 3 சாஃப்ட்வேர் தான் சொல்லியிருக்கேன். 3 லாங்குவேஜஸ் தான் சொல்லியிருக்கேன். இதே நீங்க வந்து கொஞ்சம் பெரிய அப்ளிகேஷன் போனீங்கன்னா, என்னென்ன வெர்ஷன் இருக்குன்னு உங்களால ட்ராக்கே பண்ண முடியாது. ஸோ இத வந்து நம்ம வந்து மேனுவலா வந்து இத வந்து நம்ம மெயின்டெயின் பண்ணறதுன்றது பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பாசிபிள் டாஸ்க் அது. நீங்க நீங்க அப்படியே நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமா நீங்க மெயின்டெயின் பண்ணாலும், நீங்க அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து 10% தான் யூஸ் பண்ணுவீங்க. ஆனா நீங்க வந்து இது ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குன்னு மீதி இந்த என்வைரன்மென்ட் செட்டப் இதெல்லாம் கொண்டு வரதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, 90% ஆஃப் தி டைம் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து வேஸ்ட் ஆஃப் தி டைம். ஏன்னா வந்து உங்களோட டெவலப்பரோட பிரெஷியஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதோட, அதோட என்வைரன்மென்ட்ட கொண்டு வரதுல தான் பார்த்தீங்கன்னா, நீங்க நெறைய டைம் வந்து நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் நீங்க வந்து என்ன கொண்டு வரலாம்னா பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து விர்ச்சுவல் மெஷின் வந்து யூஸ் பண்ணலாம். இப்ப அப்ளிகேஷன் ஏவ பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஏக்குன்னு ஒரு தனி விர்ச்சுவல் மெஷின் வச்சுக்கலாம். எப்படி டெஸ்டர்ஸ் வந்து தனித்தனி மெஷின்ஸ் வச்சுக்கிறாங்களோ, ஒரு ஒரு டீம் கிட்ட இருந்து வந்தா ஒரு ஒரு விஷயம் டெஸ்ட் பண்ற மாரி, அப்ப டெவலப்பர்ஸ்க்குன்னு இருக்க ஒரே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து, விர்ச்சுவல் மெஷின் தான் யூஸ் பண்ணணும். அவங்க வந்து ஒரு விர்ச்சுவல் பாக்ஸோ, இல்ல VMவேரோ ஏதோ ஒண்ணு யூஸ் பண்ணி தனித்தனி மெஷின்ஸ் வந்து கிரியேட் பண்ணி, அந்த இதுல தனித்தனி டெவலப்மென்ட்க்கான இன்ஸ்டாலேஷன்லாம் அவங்க இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அது வந்து ஒரு ஆப்ஷன் அது. இந்த மாரி நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, விர்ச்சுவல் மெஷின் ஏல பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் ஏ டெவலப் பண்ணுவீங்க. இன்னொரு விர்ச்சுவல் மெஷின்ல அப்ளிகேஷன் பி. இன்னொரு விர்ச்சுவல் மெஷின்ல பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் சி. ஸோ இந்த மாரி நீங்க தனித்தனி விர்ச்சுவல் மெஷின் வந்து நீங்க வந்து கிரியேட் பண்ணணும். இது கிரியேட் பண்ணதுனால என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா பார்த்தீங்கன்னா வந்து, விர்ச்சுவல் மெஷின் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அ ரிசோர்ஸ் இன்டென்சிவ் ரொம்ப ஹெவி வெயிட் அது. அது வந்து நெறைய ரிசோர்ஸ் வந்து எடுத்துக்கும். நீங்க ஒரு விர்ச்சுவல் மெஷின் கிரியேட் பண்ணணும்னாலே நீங்க மினிமம் பார்த்தீங்கன்னா 20, 30 ஜிபி வந்து நீங்க வந்து அலோகேட் பண்ணணும். நீங்க 15, 20 இயர்ஸ் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து மேபி 10 இயர்ஸ் முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா, உங்களோட மேக்ஸிமம் ஹார்ட் டிஸ்க்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 80 ஜிபி இல்ல 160 ஜிபி அந்த மாரி தான் இருக்கும். அந்த மாரி டைம்ல நீங்க ஒரு மெஷினுக்குன்னு நீங்க இவ்ளோ அலோகேட் பண்ணணும். ஒரு 30 ஜிபி, 40 ஜிபி நீங்க வந்து அலோகேட் பண்ணணும்னா வந்து அது வந்து ரொம்ப வேஸ்ட் ஆஃப் தி ரிசோர்ஸ். அதுக்கப்புறம் நீங்க அதுக்கு ஏத்த மாரி ரேமோட இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்க வந்து 4 ஜிபி அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு ரேம். நீங்க இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணுத்துக்கு நீங்க 1 ஜிபி நீங்க அலோகேட் பண்ற மாரி வரும். ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரேமும் ரொம்ப இன்டென்சிவ், ரிசோர்ஸும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் டிஸ்க்கும் வந்து ஜாஸ்தி எடுத்துக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெவி வெயிட். ஸோ இந்த மாரி இது பண்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னா வந்து, கம்பெனிஸ் வந்து நெறைய உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ் குடுத்து இது பண்ணி தான் அத வந்து பண்ண முடியும். ஏன்னா வேற வழி இல்லன்னா இந்த மாரி தான் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஒரே ஆப்ஷன் இருந்தது. ஸோ இந்த மாரி இருக்க இதில பார்த்தீங்கன்னா, அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டெய்னர்ஸ்ன்ற ஒரு விஷயம் வந்தது. அப்பதான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இத வந்து இந்த மாரி ஹெவி வெயிட்டா நம்ம தனித்தனி ஓஎஸ் இப்ப இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்ளிகேஷன் ஏ, பி, சின்னு இருந்தாலும், நீங்க உங்களோட ஓஎஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து வெறும் லினக்ஸ் ஓஎஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க. அப்போ வந்து என்ன நெறைய பேர் வந்து யோசிச்சாங்கன்னா வந்து, இந்த மாரி நம்ம வந்து இந்த மாரி
காமனா வந்து லினக்ஸ் ஓஎஸ் வந்து எல்லாத்துலயும் யூஸ் பண்றதுக்கு பதில் இல்ல வேற ஏதாவது காமன் இந்த மாரி ஓஎஸ் இருக்கிற இடத்துல, நம்ம ஏன் வந்து இது வந்து இந்த லேயரையும் வந்து நம்ம ஏன் காமன் ஆக்கக்கூடாது? நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றது உங்களோட ஹார்ட்வேர் தான் உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். உங்களோட மெஷின் இருக்குல்ல, அதுதான் உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நீங்க என்ன ஹார்ட்வேர், நீங்க என்ன லேப்டாப்போ, இல்ல டெஸ்க்டாப்போ வச்சிருக்கீங்களோ, அதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதுக்கு மேல ஹைப்பர்வைசர் என்ன பண்ணும்னா, நீங்க என்ன ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணாலும் அந்த ஹார்ட்வேர வந்து அக்சஸ் பண்றதுக்கான அந்த இத எமுலேட் பண்றது தான் இந்த ஹைப்பர்வைசரோட வேலை. ஸோ நீங்க வந்து ஒரே இது வச்சு நீங்க வந்து லினக்ஸ் ஓஎஸும் நீங்க இன்ஸ்டால் பண்ணலாம். நீங்க விண்டோஸ் மேலயே இன்னொரு கெஸ்ட் ஓஎஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க விண்டோஸும் இன்ஸ்டால் பண்ணலாம். நீங்க மேக் கூட இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இந்த மாரி ஒரே அ விண்டோஸ் மிஷின்லயே இந்த ஹைப்பர்வைசர் என்ன பண்ணும்னா, அந்த இத வந்து எமுலேட் பண்ணி உங்களோட ஹார்ட்வேர் அக்சஸ் பண்றதுக்கான எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா, இந்த ஹைப்பர்வைசர் தான் பண்ணும். ஸோ இந்த மாரி தான் நீங்க கெஸ்ட் ஓஎஸ் இது பண்ணி பண்ணணும். ஆனா இந்த கெஸ்ட் ஓஎஸ் வந்து நெறைய டைம் காமனா இருக்கும்போது, இதையும் நம்ப ஏன் வந்து காமன் ஸ்ட்ரக்சரா கொண்டு வரக்கூடாது? அப்படின்னு இது பண்ணி தான் பார்த்தீங்கன்னா, கண்டெய்னர்ஸ் வந்தது. ஸோ டாக்கர் வந்துச்சு. ஸோ டாக்கர்ல என்னன்னா வந்து உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேமா இருக்கும். அது மேல வந்து ஹோஸ்ட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். ஹோஸ்ட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னா நம்ம வந்து விண்டோஸோ, மேக்கோ இல்ல லினக்ஸோ எது வேணாலும் நீங்க வந்து வச்சுக்கலாம். இந்த ஹோஸ்ட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்கும். அதுக்கு மேல நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து டாக்கர் என்ஜின் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ டாக்கர் இன்ஸ்டால் பண்ணா என்ன இது பண்ணும்னா வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே காமன் லேயர் தான். அப்ப ஆப்ன்றது எப்படி ஒர்க் ஆகும்னா பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆப் இருக்கு. பட் ஆனா அது வந்து ஒரு செப்பரேட் கெஸ்ட் ஓஎஸ்ல வந்து அது வந்து ரன் ஆகுது. ஆனா இங்க இருக்க ஆப் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிள் லைட் வெயிட் அது. நீங்க வந்து ஒரு கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 எம்பில கூட உங்களால ஒரு கண்டெய்னர் வந்து கொண்டு வர முடியும். ஒரு லினக்ஸ் கண்டெய்னர். அந்த அளவுக்கு வந்து லைட் வெயிட்டா இருக்க கண்டெய்னர்ஸ்லாம் இருக்கு. ஆல்பைன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சின்ன சைஸ் தான் இருக்கும் அது. ஸோ அந்த மாரி நீங்க ரொம்ப கம்மியான சின்ன கண்டெய்னர்ல கூட உங்க அப்ளிகேஷன் வந்து கொண்டு வர முடியும். ஆனா நீங்க ஒரு ஓஎஸ்ஸ கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5, 6 ஜிபி அந்த ஓஎஸ் மட்டுமே எடுத்துக்கும். அதுக்கப்புறம் அதுக்கான ரிசோர்ஸ் அலோகேஷன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா 10 ஜிபி மினிமம் வரும். ஸோ இது வந்து ரொம்ப ஹெவி வெயிட் இது. ஸோ இதனால தான் நம்ம வந்து இதுலருந்து நம்ம வந்து சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் டெவலப்மென்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளோட நார்மல் டெவலப்மென்ட்லருந்து விர்ச்சுவல் மெஷின்லருந்து அதலோட அடுத்த ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தான் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டாக்கர் ஆக்சுவலா. ஸோ இதுதான் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் டாக்கரோடது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா வந்து, அடுத்த இதுல நம்ம டாக்கரோட ஃபர்தர் இது என்ன பண்ணலாம்? டாக்கர்னா என்ன? அதோட அவசியம் என்ன? நம்ம இதோட இது என்னன்னா வந்து, டாக்கருக்கு ஏன் வந்தோம்னு நம்ம வந்து சொன்னோம். நெக்ஸ்ட் இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டாக்கர்னா என்ன? அதோட என்னென்ன டெர்மினாலஜி, என்னென்ன டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.